வணக்கம். ஆன்மீக செய்திகள். நீலகிரி மாவட்டம் கொன்னூர் தந்தி மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தாசப்பழஞ்சிக செட்டியார் சமூகத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துர்க்கையம்மன் கோவிலில் இருந்து பூஜை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பெண்கள் அபிஷேக பொருட்களை மேளதாளங்கள் முழங்க நடனமாடி கோவிலுக்கு எடுத்து வந்தனர். பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வந்து அதிகாலை 5 மணிக்கு தேர் நிலை வந்தடைந்தது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் அம்மனை வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. தாசப்பிளஞ்சிக இளைஞர் சங்கம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முக்கிய திருவிழாவான முத்து பல்லக்கு 18ஆம் தேதியும் புஷ்ப பல்லக்கு 19ஆம் தேதியும் நடைபெறும். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்குட்பட்ட மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. முன்னதாக எல்லை தெய்வமான எல்லை பிடாரியம்மன் கோவிலில் சித்திரை பொங்கல் விழா இரவு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்ற விழாவிற்காக மானாமதுரை ஆனந்தவல்லி அம்மன் கோவிலிலிருந்து உற்சவர் பிடாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் புறப்பட்டு கோவில் கொடிமரத்தின் முன் எழுந்தருளினார். கோவில் அர்ச்சகர்களின் பூஜைகளுக்கு பின் கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தெய்வ ஆராதனை காட்டப்பட்டது. தினமும் எல்லை பிடாரியம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் மற்றும் மாவிளக்கு பூஜைகள் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கொளப்பள்ளி ரூபி மைன்ஸ் பகுதியில் உள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோயில் சீரமைக்கும் பணி நடைபெற்றது. பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேக பணிகள் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. முதல் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. சர்வசாதகர் தியாகராஜன் குருக்கள் தலைமையில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோயில் கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமானே ஆயுதனவான் பவதி देवदोक्तम देवदायाः सार्वभुवन भुवन कारिणी निराकारण्य रूपकेनाः நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சி அள்ளித்துறை நரசிங்க பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றன. மேலதாளம் இசைக்க யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது.
மூலவர் சன்னதியில் மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை உற்சவம் ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு சித்திரை வீதியில் இன்று முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேத மந்திரம் முழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்ட முகூர்த்தகால் தேர் முன்பு நடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும். ஏற்பாடுகளை கோயில் இணை ஆணையர் சிவராம் குழுவினர் செய்தனர். பின்னாடி வாங்கம்மா. உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா விமரிசையாக நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவர் மாரியம்மனுக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. மேலதாளம் இசைக்க பக்தர்கள் பட்டாடை, வளையல், இனிப்பு வகைகள், பழங்கள், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்களப் பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து சென்றனர். சுவாமியுடன் பச்சை பட்டு உடுத்தி அம்மன் திருக்கல்யாண மண்டபத்தில் பிரவேசித்தார். வேத மந்திரம் முழங்க அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது.